So hello guys, in today's video we are going to take previous year UPSC CSAT question from reading comprehension and solve it. So what we are going to do is we are going to pick up two questions each of each type of corollary type, implication type and corroborate type. இந்த மூணு டைப்ல இருந்தும் ரெண்டு கொஸ்டின்ஸ் எடுத்து அதை சால்வ் பண்றோம். ஸோ அதை சால்வ் பண்றப்போ இந்த மூணு மாடல்ல கொஸ்டின் வந்தா எப்படி சால்வ் பண்ணணுங்கிற அந்த பேசிக் ஐடியா வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதை வச்சு யூபிஎஸ்சியில் நம்ம எப்படி கேட்டாலும் சால்வ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் வந்து what are all the basic techniques to solve the reading comprehension ஒரு சில few tricks and techniques பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். You see that video before seeing this video. And in another video I have discussed about inference. Difference between inference versus assumption. Assumptionனா என்ன, inferenceனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இன்னொரு வீடியோவும் நான் பண்ணியிருக்கேன் in reading comprehension. அதையும் பாருங்கள். So let us go into the today's video. So the next question is about implication and imply. Okay. ஸோ இம்ப்ளைனா நான் ஆல்ரெடி ஐ செட் தட் மறைமுகமாக பேசேஜில் சொல்கிறது, ஒரு விஷயத்தை டைரெக்டாக பேசேஜில் சொல்லாமல் மறைமுகமாக பேசேஜில் ஷோராக சொல்கிறது. மறைமுகமாக ஒரு சில விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம், பேசேஜில் சொல்லாமல் ஷோராக சொல்லாமல் நாம் அசியூம் பண்ணிக்கிட்டால் அது அசம்ஷன். ஆனால் மறைமுகமாக ஆத்தரே டெலிபரேட்டாக அது மறைமுகமாக கொடுத்துருந்தா அது இம்ப்ளிகேஷன். ஓகே, ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். நோ லெட் அஸ் ரீட் திஸ் பேசேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பாஸ் இட் அண்ட் ரீட் இட். ஸோ இந்த பேசேஜில் அவங்க எதை பற்றி பேச வராங்கன்னா சயின்டிஃபிக் நாலேஜ் ஹேஸ் இட்ஸ் ஓன் டேஞ்சர்ஸ் பட் ஸோ ஹேஸ் எவ்ரி கிரேட் திங். ஸோ இந்த பேசேஜோட மைய கருத்து என்னதுன்னா, சயின்ஸ் இஸ் ஹேவிங் டேஞ்சர்ஸ், தோ இட் இஸ் ஹேவிங் டேஞ்சர்ஸ், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் வேர்ல்டு டு மேக் இட் அ ஹாப்பி வேர்ல்டு. ஸோ அதான் இதில் சொல்ல வருவாங்க. பட் ஸோ இட் ஓவர் தென் பியாண்ட் த டேஞ்சர்ஸ் வித் விச் இட் threatens the present, it opens up as nothing else can. So it opens up a lot of things. The vision of a possible happy world, vision of a positive happy world பத்தி சொல்லுது. World without poverty, without war, with little illness. Science, whatever unpleasant consequences it may have by its way, it is very nature a liberator. ஸோ சயின்ஸ் இஸ் எ லிபரேட்டர்னு சொல்ல வராங்க. சயின்ஸில் நிறைய பிரச்சனை இருந்தாலும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி க்ரோத்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் ஷுவர் அது வந்து நிறைய நன்மையும் பண்ணுது. அதுதான் வந்து இதோட மெயின் தீம் ஆஃப் திஸ் பேரா. ஸோ இம்ப்ளைனா எதை மறைமுகமாக சொல்கிறாங்க. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இம்ப்ளிகேஷன் ஆஃப் திஸ் பேசேஜ். அ ஹாப்பி வேர்ல்ட் இஸ் த ட்ரீம் ஆஃப் சயின்ஸ். ஸோ இது ரைட் தான். ஸோ கிட்டத்தட்ட தீம் கிட்ட வருது. ஸோ இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக வந்து விஷன் ஆஃப் தி சயின்ஸ் இஸ் ஹாப்பி வேர்ல்டுன்றாங்க. இங்கே விஷனுக்கு பதிலாக ட்ரீமுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்டெரக்டாக விஷன் இஸ் நத்திங் பட் ட்ரீம். ஸோ வி கேன் ஹேவ் இட், லெட் அஸ் ஹோல்ட் இட். பட் இது உடனே மார்க் பண்ணிடக்கூடாது. Science only can build a happy world, but it is also the only major threat. So சயின்ஸ் மட்டும்தான் ஹாப்பி வேர்ல்டை க்ரியேட் பண்ண முடியும், சயின்ஸ் மட்டும்தான் மேஜர் த்ரெட்டுங்கிறது இதை பற்றி பேசலை. ஸோ ஒன்லிங்கிற வேர்டு வருது. சி எக்ஸ்ட்ரீம் வேர்டு வந்தால் ஐ டோல்ட் யூ டு ஹோல்ட் அண்ட் சி. பேசேஜ்லேயும் அப்படி எக்ஸ்ட்ரீமாக இருக்கா. சயின்ஸ் நாலேஜ் ஹேஸ் இட்ஸ் டேஞ்சர்ஸ் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அது மட்டும்தான் டேஞ்சர்னு சொல்ல. சயின்ஸ் only can they build a danger and it is the only major threat ன்னு எங்கேயுமே சொல்லலை. ஓவர் அண்ட் அபோவ் த டேஞ்சர்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்களே தவிர சயின்ஸ் வாட் எவர் கான்சிக்வன்சஸ் இட் மே ஹேவ்னு சொல்கிறாங்களே தவிர அதில் டேஞ்சர் இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர தட் இஸ் த ஒன்லி மெயின் டேஞ்சர்னு எங்கேயுமே சொல்லலை. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஹாப்பி வேர்ல்ட் இஸ் நாட் பாசிபிள் வித்தவுட் சயின்ஸ். உங்களால் இங்கே ஹாப்பி வேர்ல்டுக்கு ஒரு வழி சயின்ஸ் தான் சொல்கிறாங்களே தவிர சயின்ஸ் இல்லைன்னா ஹாப்பி வேர்ல்டே இருக்காதுன்னு நீங்கள் சொல்ல வரல. ஸோ happy world is not possible. So not possible is again an extreme statement. ஸோ அதுவும் வராது. A happy world is not at all possible with or without science. சயின்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் ஹாப்பி வேர்ல்டுங்கிறது அதை பற்றி இங்கே வரவே இல்லை. சயின்ஸ் இஸ் ஹேவிங் டேஞ்சர் பட் இட்ஸ் ஆல்சோ கிவிங் ஹாப்பி வேர்ல்டு. இதுதான் இதோட தீம். ஸோ ஏ இஸ் த ஆன்சர். ஏன்னா எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுனால இது வராது. ஏ வந்து சயின்ஸோட ட்ரீம் இஸ் ஹாப்பி வேர்ல்டுங்கிறது சொல்லுது. இங்கே விஷன்ன்றாங்க. ஸோ விஷன் is also having an indirect meaning called dream. So science oda dream வந்து is happy world. So that is how the passage comes. புரியுதா எப்படி வந்து extreme statement like only எல்லாம் eliminate பண்ணணும்னு. We saw this in instructions. So next we are going to see corollary. Corollary-னா என்னன்னா the one which follows, அதாவது from a thing which is coming from one to another. ஸோ இந்த பேசேஜ் முடிகிறப்போ இந்த பேசேஜோட தொடர்ச்சியாக எந்த பாயிண்ட் வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து corollary. ஸோ கொரோலரி ஆஃப் திஸ் பேசேஜ் கேட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த பேசேஜ் இங்கே முடியுதுல, இந்த பேசேஜோட அடுத்த லைனாக என்ன வந்திருக்கலாம்ங்கிறது தான் வந்து கொரோலரிக்கான மீனிங். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேசேஜை படிங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ வுட் ஹவ் ரெட் திஸ் பேசேஜ்
ஸோ இந்த பேசேஜில் வந்து என்ன மெயினாக சொல்கிறாங்கன்னா மெனி பேத்தோஜன்ஸ் ஃபார் ஃபுட்போர்ன் இல்னஸஸ் பற்றி பேசுது. ஃபுட்போர்ன் இல்னஸஸ் வந்து நிறைய வருது. இது எது காஸ் பண்ணுதுன்னு தெரியல. ஃபுட் கண்டாமினேஷன் கேன் அக்கர் அட் எனி ஸ்டேஜ். மோஸ்ட் ஆஃப் தி ஃபுட் பாய்சனிங் அன்ரிப்போர்ட்டடாக போகிறதுனால ஃபுட்போர்ன் இல்னஸ் குளோபல் ஃபுட்பால் இல்னஸ் எவ்வளோங்கிறது நமக்கு தெரியல. எவ்வளோ ஃபுட்னால் வரக்கூடிய இல்னஸ் எவ்வளோ வருதுன்னு நமக்கு தெரியல. எந்த ஸ்டேஜில் கண்டாமினேஷன் நடக்குதுங்கிறது தெரியல. ஃபுட்பால் இல்னஸ்னால நிறைய பேத்தோஜன்ஸ் வந்து எது இதெல்லாம் காஸ் பண்ணுதுன்னு தெரியல. ஸோ வி டோன்ட் ஹாவ் மச் நாலேஜ் டு ரெகுலேட் தி ஃபுட்போர்ன் இல்னஸ். அது ஃபஸ்ட் பேராகிராஃப் சொல்லுது. அடுத்து என்ன சொல்லுது? ஸோ இதனால் என்ன பண்ணணும், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங்னால நல்ல பப்ளிக் அவேர்னஸ் வந்தாலும் குளோபலைசேஷன் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன், அதாவது ஃபுட் ப்ரொடக்ஷன் வேர்ல்டு வைட் யூஸ் பண்ணுறோம். அதாவது யூஎஸில் ப்ரொடியூஸ் ஆன ஒரு ஃபுட்டை நம்ம இங்கே கன்சியூம் பண்ணுறோம். இங்கே ப்ரொடியூஸ் ஆன ரைஸை வந்து சவுதி அரேபியாவில் கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஹாவ் லெட் டு கிரேட்டர் பப்ளிக் அவேர்னஸ் தான். பட் எட் ரேபிட் குளோபலைசேஷன் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் தி வல்னரபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி குளோபலைசேஷன் ஆஃப் தி ஃபுட் ப்ரொடக்ஷன் செயினில் குளோபலைசேஷன் வந்ததுனால லைக் குளோபலி எல்லா ரீஜனில் இருக்க ஃபுட்டு இப்போ எல்லா ஏரியாலையும் கன்சியூம் பண்ணுறாங்க. லைக் வி ஆர் கன்சியூமிங் பிஸா அந்த மாதிரி. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரெகுலேட் இட். ஸோ ரெகுலேஷனும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, ஃபுட்போர்ன் இல்னஸஸ் என்னென்ன பேத்தோஜன்ஸ் கிரியேட் பண்ணுறது அதுவும் நமக்கு தெரியல. ஃபுட் கண்டாமினேஷன் எங்கே நடக்குதுன்னு தெரியல. கேன் அக்கர் இன் எனி ஸ்டேஜ். ஃபுட் பாய்சனிங் எவ்வளோ நடக்குதுன்னு நமக்கு தெரியல. ப்ளஸ் அதை ரெகுலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் தி குளோபலைசேஷன். ஸோ ரெகுலேட் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ வி ஹாவ் த வேர்ல்டு ஆன் அவர் பிளேட். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற பொருள் வந்து வேர்ல்டு வைட்லேருந்து வந்திருக்கு. ஸோ வி ஹாவ் என்டையர் வேர்ல்டு ஆன் அவர் பிளேட்ஸ்னு WHO சொல்லுதுன்னு முடிக்கிறாங்க. ஸோ இதோட மெயின் மைய கருத்து என்ன, ஃபுட்பால் இல்னஸ்னாலையும் அதை ரெகுலேட் பண்ணுற கஷ்டத்தை பற்றியும் சொல்கிறாங்க. ஏன் முக்கியமான காரணம், வேர்ல்டு வைடில் இருக்க எல்லா ஃபுட்டும் நம்ம பிளேட்டில் இருக்கிறதுனால தான். ஸோ இப்போ வி வில் சி அபவுட் த விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் லாஜிக்கல் கொரோலரி. ஸோ மோஸ்ட் லாஜிக்கல்னு கேட்டாங்கன்னா 2 கொரோலரி இருக்குது. அதில் ஒன்று தான் மோஸ்ட் லாஜிக்கலாக இருக்கும். வித் மோர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃபுட் கம் மோர் ரிஸ்க். நம்ம நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறதுனால நிறைய ரிஸ்க் வருது. இந்த ரிஸ்க் பற்றி தான் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. கொரோலரினா என்ன சொன்னேன், இதுக்கு அடுத்த லைன் என்னவா இருக்கும், வி ஹாவ் த வேர்ல்ட் ஆன் அவர் பிளேட் சேஸ் WHO அஃபிஷியல். ஸோ நம்ம இதை வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து எடுக்காமல் இங்கேருந்து எடுக்கலாம். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஹவ் லெட் டு கிரேட்டர் பப்ளிக் அவேர்னஸ் எட் ரேபிட் குளோபலைசேஷன் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் தி கன்சூமர்ஸ் வல்னரபிலிட்டி ஃபார் பை மேக்கிங் ஃபுட் ஹார்டர் டு ரெகுலேட் அண்ட் ட்ரேஸ். நம்ம நிறைய குளோபலைஸ் ஃபுட் சாப்பிட்றதுனால ஹார்டர் டு ரேட். வி ஹாவ் வேர்ல்ட் ஆன் அவர் பிளேட் சேஸ் WHO அஃபிஷியல். ஹென்ஸ் வித் மோர் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஃபுட் கம் மோர் ரிஸ்க். கரெக்ட். ஏன்னா நிறைய நம்ம சாப்பிட நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ இது இருக்கலாம். பட் ஸ்டில் வில் கோ டு அதர் ஆப்ஷன்ஸ். ஃபுட் ப்ராசஸிங் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் ஃபுட்போர்ன் இல்னஸஸ். ஸோ ஃபுட் ப்ராசஸிங் பற்றி இங்கே பேசவும் இல்லை. இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் இல்னஸஸும் கூட சொல்ல முடியாது. ஏன்னா எது இல்னஸ் கிரியேட் பண்ணுது நமக்கே தெரில. பேத்தோஜன் இஸ் ஒன் மெயின் ரீசன். ஓகே, பேத்தோஜன் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க, கண்டாமினேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுட் ப்ராசஸிங் தான் ஆல் ரீசனுங்கிறது வரவே வராது. எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் இந்த பேசேஜ்லேயே நிறைய ரீசன் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இது வராது. We should depend on locally produced food only. லோக்கலி ப்ரொடியூஸ்டு ஃபுட்டை தான் நம்ம சாப்பிடணும்னு இந்த பேசேஜில் எங்கேயுமே சஜஸ்ட் பண்ணலைங்க. அப்படி இன்டெரக்டாக வந்து குளோபலைசேஷனால பிரச்சனை, அதனால் லோக்கல் ஃபுட் சாப்பிடுங்கன்னு அவங்க சொன்னாலும் இது மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணுங்கிறது அவங்க சொல்ல வரல. வாட் இஸ் அல்டிமேட்லி தே ஆர் டெல்லிங் இந்த பேசேஜ் ஒன்லிங்கிறதுனால இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம இதை ஹோல்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே, இது ஹோல்ட் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு இங்கே என்ன தெரியுது, ரெகுலேஷனில் தான் பிரச்சனை இருக்கே ஒழிய நம்ம லோக்கலி ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு அவசியம். லோக்கலி ஃபுட்டு சாப்பிட்டாலும் பேத்தோஜன்ஸ் நிறைய இருக்குது. ஃபுட் கண்டாமினேஷன் எங்கே வேணால் நடக்கலாம். ஸோ அவங்க லோக்கலி ஃபுட்டு சாப்பிட்ணுங்கிறது சஜஷனும் அவங்க கொடுக்கல. ஸோ அதனாலே இது தப்பு. குளோபலைசேஷன் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஷுட் பி கர்டைல்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த லைன் வந்து இதுவாக வரலாம், இல்லை இதுவாக வரலாம். ரெண்டுமே வந்து பார்க்க கொரோலரி மாதிரி தான் இருக்குது. லைக் ரெண்டுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பேசேஜை. ஸோ வித் மோர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃபுட் கம் மோர் ரிஸ்க். நிறைய ஃபுட்டு, நிறைய விதவிதமான ஃபுட்டு சாப்பிட்றதுனால நிறைய ரிஸ்க் வருது. குளோபலைசேஷன் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் கர்டைல் பண்ணணும்னு இருக்குது. இந்த பேசேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி பேசேஜ் தான் குளோபலைசேஷன் பற்றி பேசுது. அதாவது இந்த இடத்துல வாங்க, எட் ரேபிட் குளோபலைசேஷன் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் தி வல்னரபிலிட்டி. நீங்கள் மட்டும்தான் குளோபலைசேஷன் பற்றி பேசுதா. பட் ரெஸ்ட் ஆஃப் தி பேசேஜ் ஃபுல்லாகவே வந்து ரிஸ்க்கை பற்றி தான் பேசுது. ரிஸ்க் ஆஃப் ஃபுட் கண்டாமினேஷன் பற்றி தான் பேசியிருக்கோம். லைக் பேத்தோஜனால் ஃபுட் கண்டாமினேட் ஆகலாம், எங்கே ஃபுட் கண்டாமினேஷன் நடக்குதுன்னு தெரியல. ஃபுட் பாய்சனிங் நிறைய ரிப்போர்ட் ஆகிறதுனால எவ்வளோ வேர்ல்டில் இருக்குன்னு நமக்கு தெரியல. ஃபுட்பால் இல்னஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து ரிஸ்க்கை பற்றி தான் வந்து பேசேஜ் பேசியிருக்கு. கடைசி ஒரு லைனில் தான் குளோபலைசேஷன் பேசியிருக்கு. ஸோ நம்மளுடைய கொரோலரி எப்படி இருக்கலாம்னா, இட் சுட் பி மோர் அபவுட் தி ரிஸ்க். ஸோ வித் மோர் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஃபுட் கம் மோர் ரிஸ்க்.
ஸோ அதனால் இங்கே அதே மாதிரி கடைசியாக WHO ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, மோர் ஆப்ஷன் ஃபார் ஃபுட்டை பற்றி தான் பேசியிருக்காங்க. இன் அவர் பிளேட்ஸ் வி ஹாவ் வேர்ல்டு இன் அவர் பிளேட்ஸ்னால் என்ன மீனிங், வேர்ல்டு வைட்லேருந்து வந்த ஃபுட்டு நம்ம பிளேட்ஸில் இருக்குது. ஸோ அதை தான் வந்து மோர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃபுட்டை பற்றி தான் அவங்க பேசியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் கிரியேட்டிங் ரிஸ்க். ஸோ இது ரெண்டுத்தில் திஸ் இஸ் மோஸ்ட் லாஜிக்கல் கொரோலரி. வெறும் கொரோலரி கேட்டால் ரெண்டுமே கொரோலரி தான், ஆனால் மோஸ்ட் லாஜிக்கல் பார்த்தா இதுதான் வரும். இங்கே இன்னொன்று என்னதுன்னா கர்டைல்டுன்னு ஒரு வேர்டு சொல்லியிருக்காங்க, ஒரு ஹார்ஷான வேர்டு. ஸோ கர்டைல்டுன்னு ஒரு ஹார்ஷான வேர்டு சொல்கிறாங்கன்னா இங்கே குளோபலைசேஷன் வந்து கர்டைல் பண்ணணுங்கிறது இந்த பேசேஜோட நோக்கம் இல்லை, ஒழுங்காக ரெகுலேட் பண்ணணுங்கிறது தான் வந்து இதோட நோக்கம். ஸோ இட் இஸ் ஹார்ட் டு ரெகுலேட் அண்ட் ட்ரேஸாக இருக்குது. ஸோ ஒழுங்காக ரெகுலேட் பண்ணணுங்கிறது அதோட நோக்கமாக இருக்கே தவிர குளோபலைசேஷனை கர்டைல் பண்ணிட்டா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும் இல்லை. பிரச்சனை கிரியேட் பண்ணுறதுக்கு 1000 காரணம் இங்கே இருக்குது. ஸோ இந்த 1000 காரணத்துக்கு ரெகுலேஷன் தான் ஒரே இஷ்யூ. ஸோ கர்டைல்டுங்கிற அந்த ஆர்குமெண்ட்டையும் நம்மளால் எடுத்துக்க முடியாது. அப்படி வச்சு நம்ம இதை எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே கொரோலரியாக இருக்குது. இது ரெண்டுத்தில் எது கரெக்டாக இருக்குன்னு பார்க்குறப்போ நம்ம இந்த மாதிரி தான் அடுத்த ஸ்டெப் ஆஃப் லாஜிக்கல் ஸ்டெப்புக்கு வரணும். ஸோ இங்கே அடுத்த லாஜிக்கல் ஸ்டெப்பு தான் வந்து இந்த கர்டைல்டுங்கிற வேர்டை நம்ம அனலைஸ் பண்ணுறது. பட் இதில் இருக்க எல்லா வேர்ட்ஸையும் பார்த்தாலும் எல்லா வேர்ட்ஸுமே இதில் சூட் ஆகுது. ஓகே, வித் மோர் ஃபுட், with more options more risk, more option more risk தான் வந்து என்டையர் பேசேஜில் பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் A is the answer. So which is the most logical corollary? A is the most logical corollary. ஸோ இப்போ நம்ம கொரோலரியில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது 2019 கேட்ட ஒரு கொஸ்டின், லைக் லேட்டஸ்ட் கொஸ்டின். இதை வந்து ஒரு வாட்டி பார்ப்போம். யூ ஜஸ்ட் ரீட் தி பேசேஜ். ஸோ ஐ ஹோப் யூ ஹவ் ரெட் திஸ் பேசேஜ். இந்த பேசேஜில் வந்து எதை பற்றி பேச வராங்கன்னா, ரீசெண்டாக டிஜிட்டல் ஃபினாமினன் இஸ் ரீஸ்ட்ரக்சரிங் த மோஸ்ட் ஆஃப் தி சோஷியல் செக்டர். வேர்ல்டு வைட் வந்து டிஜிட்டல் ஃபினாமினன் இஸ் டேக்கிங் அப் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங் மோஸ்ட் ஆஃப் சோஷியல் செக்டர். It is little surprise that global trade negotiations are now eyeing the digital area in an attempt to preemptively colonize it. எல்லாருமே வந்து குளோபல் ட்ரேட் நெகோசியேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா they are talking about this digital era பற்றி பேசுகிறாங்க அண்ட் அதை கொலனைஸ் பண்ணணும். ஏன் வந்து இந்த டிஜிட்டல் ஏரா கொலனைஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டெவலப்டு நேஷன்ஸ் ஆர் வாட் தே ஆர் டூயிங். டெவலப்பிங் நேஷன்ஸ்லேருந்து தே ஆர் டேக்கிங் அ லாட் ஆஃப் டேட்டா த்ரூ வேரியஸ் சாஃப்ட்வேர்ஸ் விச் தே ஆர் யூஸிங். அண்ட் திஸ் டெவலப்டு நேஷன், இது டெவலப்டு, இது டெவலப்பிங். ஸோ டெவலப்பிங் நேஷன்லேருந்து டெவலப்டு நேஷன்ஸ் ஆர் டேக்கிங் அ லாட் ஆஃப் டேட்டா அண்ட் யூஸிங் the data to improve their business and target the developing nations more. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் big data is freely collected and mined from developing countries. developing countriesலேருந்து எடுக்கப்படுற இந்த big data developing countriesலேருந்து எடுக்கப்படுற இந்த big data is big data is freely collected and mined from developing countries and converted into digital intelligence. அதை வந்து ஒரு intelligence report-ஆ மாற்றிட்டு they are using it to target digital intelligence by developed countries. This intelligence begins to control different sectors and extract monopoly rents. இது வந்து different sectors of economy திருப்பி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேப் சர்வீஸோட ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டு இதை சொல்ல வராங்க. இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு கேப் சர்வீஸ். ஸோ கேபில் இப்போ ஓலாவோ இல்லை ஊபர் வந்து ஒரு கேப் சர்வீஸ் நடத்துதுன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒர்க் ஆஃப் கார்ஸ் அண்ட் டிரைவர்ஸ். இட் இஸ் a digital intelligence. எதை பற்றின டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ்? டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் அபவுட் கம்யூட்டிங். இந்தியாவில் எத்தனை பேர் வந்து கார் வழியாக கம்யூட் பண்ணுறாங்க, அந்த டேட்டா அவங்களுக்கு போகுது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோட நிலைமை எப்படி இருக்குது, மக்கள் வந்து எதனால் கேபுக்கு வராங்கன்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இந்தியாவுடைய ரோட்ஸ் எப்படி இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியும். இந்தியாவுடைய டிராஃபிக்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க முடியும். சிட்டி ஈவெண்ட்ஸ், எந்த சிட்டியில் எந்த டைமில் எந்த இடத்துல கூட்டம் அதிகமாக இருக்குன்னு அந்த விஷயத்தை பற்றி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி ஒரு பர்சனல் பிஹேவியர் வந்து எப்படி வந்து எப்போ கேபை சூஸ் பண்ணுறாங்க, எப்போ அவங்களே போகிறாங்கங்கிற அந்த மாதிரி பல டேட்டா வந்து ஃபாரின் கம்பெனிஸ்க்கு இதனால் கிடைக்குது. இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் டெவலப்டு கண்ட்ரீஸில் அந்த ஃபாரின் கம்பெனிஸ்லாம் எடுத்துக்கிட்டு அந்த டேட்டாவை யூஸ் பண்ணியே வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இன்னுமே வந்து அவங்க அதிகமாக டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ இந்த டேட்டாலாம் தெரிஞ்சிச்சுன்னா இதை வச்சுக்கிட்டு அவங்க இன்னும் அழகாக இப்போ இந்த மாதிரி ஒரு சிட்டி ஈவெண்ட் ஏதாவது ஒரு இடத்துல நடக்குதுன்னா அந்த ஏரியாவில் நிறைய கார் அனுப்புவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் நிறைய கார் அனுப்புனா அவங்க நிறைய லாபம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து தே ஆர் ட்ரைங் டு எக்ஸ்ட்ராக்ட் தி மோனோபோலி ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டேட்டா வந்து ஒரு ஊபர் கிட்ட ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த டேட்டா வச்சுட்டு ஊபர் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்ல வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பிக் டேட்டா தான் அடுத்து இதுவாக இருக்கிறதுனால இந்த பிக் டேட்டாவை தான் வந்து தே ஆர் யூஸிங். இட் இஸ் லிட்டில் சர்ப்ரைஸ் தட் குளோபல் ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் ஆர் நவ் ஐயிங் த டிஜிட்டல் ஏரியா. ஸோ இந்த டிஜிட்டல் ஏரியாவில் இந்த ஐயிங் த டிஜிட்டல் ஏரியா இன் அட்டம் டு கோலனைஸ் இட். இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த டிஜிட்டல் ஏரியாவில் அவங்களுக்கு சாதகமான நார்ம்ஸ் வந்து ட்ரேட் நெகோசியேஷனில் கொண்டு வரணும்னு. ஸோ தட் இஸ் தேர் மெயின் எய்மாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேசேஜ் பார்ப்போம். விச் இஸ் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் லாஜிக்கல் அண்ட் ரேஷ்னல் கொரோலரி. இதில் எது ரேஷ்னல் கொரோலரியாக இருக்க முடியும்னா
globalization is not in the interest of India as it undermines the socio-economic structure. ஸோ குளோபலைசேஷன் பற்றி இங்கே டேரெக்டாக எதுவுமே பேசல, ஜஸ்ட் டிஜிட்டல் ஏரா பற்றி தான் பேசுகிறாங்க. சோஷியோ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் பற்றி பேசியிருந்தாலும் குளோபலைசேஷன் பற்றி பேசலை. ஸோ அதனால் வந்து திஸ் கேனாட் பி த ஃபாலோயிங் திங். இங்கே கடைசியில் என்ன சொல்கிறாங்க, பிக் டேட்டா எப்படி யூஸ் பண்ணுறாங்கிற எக்ஸாம்பிள் சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. இந்தியா ஷுட் பி கேர்ஃபுல் இன் ப்ரொடெக்டிங் இட்ஸ் டிஜிட்டல் சாவர்னிட்டி இன் குளோபல் ட்ரேட் டாக்ஸ். இது கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கு. ஏன்னா இந்த டெவலப்பிங் நேஷன்ஸ் வந்து டெவலப்டு நேஷன்ஸ் எடுக்கிறதுனால இந்தியா ஷுட் பி கேர்ஃபுல்லுங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கலாம். லெட் அஸ் ஹோல்ட் இட். இந்தியா ஷுட் சார்ஜ் மோனோபோலி ரென்ஸ் ஃப்ரம் மல்டிநேஷ்னல் கம்பெனி ஃபார் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிக் டேட்டா. ஸோ பிக் டேட்டாவை நம்ம கொடுக்கறதுனால நம்ம அவங்களுக்கு சார்ஜ் பண்ணணும். whenever they are taking a lot of data against it, we have to charge it-ன்றாங்க. ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது, இதுவும் கரெக்டாக இருக்குது. The loss of big data from India is proportional to the degree of value of foreign trade. ஸோ ஃபாரின் ட்ரேடை பற்றி இங்கே பேசவே இல்லை, அதுக்கும் பிக் டேட்டாக்கு சம்மந்தம் இருக்குங்கிறத பற்றி இங்கே சொல்லவே இல்லை. ஸோ அதனால் இது வராது, டைரக்ட்லி ரிஜெக்டட். ஏன்னா இதை பற்றி இட் இஸ் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். ஸோ எய்தர் வந்து இந்தியா வந்து ஷுட் சார்ஜ் த rent when the multinational companies are taking big data, India should charge them. இது சரியா இருக்கலாம். or India should be careful to protect its digital sovereignty in global trade talks. இப்போ இது ரெண்டுத்துல எது மோஸ்ட் லாஜிக்கல் அண்ட் ரேஷனலாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இந்த ரெண்டுத்துல எது மோஸ்ட் லாஜிக்கல் அண்ட் ரேஷனலாக இருக்குன்னா, இதுக்கு வந்து அவன் சொல்யூஷன் வந்து என்ன சொல்கிறான், பொதுவாக இந்த பேசேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா மோனோபோலி ரெண்ட் எடுக்கிறத சார்ஜ் பண்ணணுங்கிறத பற்றி சொல்கிறாங்களா, இல்லை டெவலப்பிங் நேஷன்ஸ் வந்து டெவலப்டு நேஷன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா? ஸோ டெவலப்பிங் நேஷன்ஸ் வந்து ஆர் எக்ஸ்ப்ளாய்டட் பை டெவலப்டு நேஷன்ஸ். ஸோ டெவலப்டு நேஷன்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் த டெவலப்பிங் நேஷன்ஸுங்கிற பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்களே தவிர இங்கேருந்து இவங்க பண்ணுற எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு இவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணுங்கிறத பற்றி பேசலை. ஸோ வி ஷுட் the aim is not to be இந்த என் பிக் டேட்டாவை எடுத்துக்கோ, அது ஒழுங்கான காசு கொடுங்கிறது இருக்கக்கூடாது. என் பிக் டேட்டாவை எடுக்கிறப்போ கரெக்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி எடுக்கணுங்கிறது தான் வந்து இது. அதுக்கு தான் வந்து நம்ம அவுட் சைட் நாலேஜ் பார்த்தோம்னா டேட்டா லோக்கலைசேஷன் அதெல்லாம் கொண்டு வந்திருப்போம். ஸோ இங்கே வந்து ட்ரேட் டாக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. டிஜிட்டல் ஃபினாமினன் வந்து குளோபலாக ரைஸ் ஆகிறதுனால குளோபல் ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் ஆர் நவ் ஐயிங் ஆன் டிஜிட்டல் ஏரியா இன் an attempt to colonize it. ஸோ இந்த ட்ரேடு டாக்ஸில் வந்து டிஜிட்டல் ஏரியாவை கோலனைஸ் பண்ணணுங்கிற எய்மில் தான் ட்ரேட் டாக்ஸ் நடக்குதுங்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த பேசேஜோட மெயின் க்ரூஷியல், ஸோ மோஸ்ட் லாஜிக்கல் அண்ட் ரேஷ்னலாக இருந்தால் எதுவாக இருக்குன்னா, நாட் டு சார்ஜ். என்கிட்ட வந்து நீ எடுக்கிற டேட்டாக்கு எனக்கு ரெண்ட் கொடுங்கிறத சொல்கிறதோட இது சரியாக இருந்தாலும் இதை விட இதுதான் சரியானது. இந்தியா ஷுட் பி கேர்ஃபுல் டு ப்ரொடெக்ட் த டிஜிட்டல் சாவர்னிட்டி. அஃப்கோர்ஸ் இந்த பேசேஜில் இந்தியாவை பற்றி பேசலை. நீங்கள் எதுக்கு இப்போ இந்தியா திடீர்னு கொண்டு வரீங்கிற மாதிரி யூ கேன் ஆஸ்க். ஏன்னா நோவேர் இந்த பேசேஜ் இந்தியா இஸ் மென்ஷன்ட் ஹியர். ஸோ யூ கேனாட் டாக் அபவுட் இட். பட் வேறு வழியில் நம்ம இந்த ரெண்டு ஆப்ஷனும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். நமக்கு இருக்கிற இந்த ரெண்டு ஆப்ஷனில் இந்தியா இருக்குது. ஸோ லெட் அஸ் அஸ்யூம் தட் தே ஆர் டாக்கிங் அபவுட் இந்தியாங்கிற மாதிரி. இந்தியா ஷுட் பி கேர்ஃபுல் டு ப்ரொடெக்ட் டிஜிட்டல் சாவர்னிட்டி இன் குளோபல் ட்ரேட் டாக்ஸ். ஸோ ஒரு டெவலப்பிங் நேஷன் ஷுட் ப்ரொடெக்ட் இட்ஸ் சாவர்னிட்டிங்கிறது தான் வந்து இட் கேன் பி அ ரைட் ஆன்சர் ஹியர். ஓகே, ஏன்னா they are trying to colonize it. So that is the ultimate it. So we should not allow the developed nation to colonize the digital area. So a nation should protect its digital sovereignty தான் வந்து can be the right corollary. So the next part, the last type of வேர்ட் நம்ம எது பார்க்க போகிறோம்னா கொராபரேட் ஆர் சப்போர்ட்டிவ் ஆர்குமெண்ட். ஸோ இந்த கொராபரேட்டில் என்னென்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த பேசேஜோட மைய கருத்து, அதாவது மெயின் ஐடியாவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃபேக்ட்ஸ் என்னென்ன, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபேக்ட்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் த மெயின் ஐடியா. மெயின் ஐடியாவை எதை சப்போர்ட் பண்ணுதுங்கிறத வச்சு கேட்குறது தான் வந்து கொராபரேட். கொராபரேட்னா வந்து ஆமோதிக்கிறது. எந்த ஆன்சர் வந்து இந்த பேசேஜை ஆமோதிக்குதுங்கிறது தான் வந்து கொராபரேட்டுங்கிறதுக்கு மீனிங். ஓகே, ஸோ லெட் அஸ் டேக் திஸ் எக்ஸாம்பிள். Very simple example. It was asked in 2017. மூணே லைனில் நம்ம அப்படியே படிச்சிடலாம். The states are like pearls and the center is the thread. ஸோ ஸ்டேட்லாம் வந்து pearlsனால் வந்து முத்து, இதுதான் வந்து ஸ்டேட்ஸு. அண்ட் சென்டர் இஸ் த த்ரெட் விச் டர்ன்ஸ் தம் இன்டு அ நெக்லஸ். ஸோ இந்த முத்தெல்லாம் கட்டி இருக்கிற இந்த நெக்லஸ் தான் வந்து சென்டர். ஸோ இது எல்லாமே ஸ்டேட்டு, இது கட்டியிருக்க நெக்லஸ் தான் வந்து சென்டர். இஃப் த த்ரெட் ஸ்னாப்ஸ் த pearls ஆல் ஸ்கேட்டர்ட். இந்த த்ரெட் அறுந்து போயிடுச்சுன்னா ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போயிடும். ஸோ இதுலேருந்து வந்து என்ன ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து சொல்ல வராங்கன்னா, சென்டருங்கிறதோட இந்த இந்தியா, அதாவது சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் சென்டரோடைய ரோல் என்னதுன்னா ஸ்டேட்ஸ் எல்லாம் யூனிஃபைடாக, அதாவது யூனிட்டியில் வச்சிருக்கிறது தான் அதோட எய்ம். ஸோ இஃப் சென்டர் இஸ் ஸ்ட்ராங் த மோர் த நேஷன் இஸ் யூனிஃபைட். இஃப் த சென்டர் இஸ் வீக் நேஷன் வில் நாட் பி யூனிஃபைட். இதை பற்றி தான் இந்த பேசேஜில் பேச வராங்க. நவ் லெட் அஸ் see the argument.
ஓகே, ஆப்ஷன்ஸ் இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கங்கிறது பார்ப்போம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வியூஸ் கொராபரேட்ஸ் த அபோவ் ஸ்டேட்மெண்ட்? இந்த அபோவ் ஸ்டேட்மெண்ட்டை எது வந்து சப்போர்ட் பண்ணுது? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வியூஸ் கொராபரேட்ஸ் த அபோவ் ஸ்டேட்மெண்ட்? A strong center and a strong state make a federation strong. ஸோ இங்கே வந்து ஃபெடரேஷன் பற்றி பொதுவாக பேசலை, எங்கேயுமே ஃபெடரேஷனுங்கிற வேர்டே இல்லை. ஸோ ஃபெடரேஷன் பற்றி பேசலை. அதே மாதிரி ஸ்ட்ராங் சென்டருங்கிறத பற்றி இருக்கே தவிர ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ் பற்றி பேசலை. ஸோ அதனால் ஏ வராது. A strong center is the binding force of national integrity. ஸோ ஒரு ஸ்ட்ராங் சென்டர் இருந்தால் தான் ஸ்டேட், இந்த முத்து மாலையில் இருக்க முத்தெல்லாம் ஒன்றா இருக்கணும்னா இந்த த்ரெட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த த்ரெட்டு தான் சென்டர்னா ஸ்ட்ராங் சென்டர் இஸ் நீடட் ஃபார் நேஷனல் இன்டெகிரிட்டி. அப்போ தான் இந்த முத்து மாலையெல்லாம் ஒன்றா இருக்கும். ஸோ இது கரெக்டாக இருக்குது, இது ஹோல்ட் பண்ணிக்கலாம். A strong center is hindrance to state autonomy. ஒரு ஸ்ட்ராங் சென்டர் வந்து ஸ்டேட் அட்டானமிக்கு ஹிண்ட்ரன்ஸுங்கிறது நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம பாலிட்டி படிச்சிருக்கோம். பாலிட்டியில் இது ஃபெடரலிசம் பிரின்சிபலுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது. ஒரு ஸ்ட்ராங் சென்டர் இருக்கிறது ஃபெடரலிசம் பிரின்சிபலுக்கு அகெயின்ஸ்டான ஒரு கான்செப்ட். ஸோ நமக்கு ஃபெடரலிசம் தெரிஞ்சதுனால நாம் இதை தப்புன்னு நினைப்போம். பட் இந்த பேசேஜில் ஸ்டேட் அட்டானமி பற்றி பேசவே இல்லை. ஸோ நம்மளோட எக்ஸ்டர்னல் நாலேஜ் இதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. இதை பற்றி தான் நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வி ஷுட் நாட் பிரிங் அவர் எக்ஸ்டர்னல் நாலேஜ் வித் இந்த பேசேஜ். ஸோ இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், ஏன்னா ஸ்டேட் அட்டானமி பற்றி பேசவே இல்லை. இது சரின்னு நமக்கு தெரிஞ்சாலும் நம்மளோட எக்ஸ்டர்னல் நாலேஜ்னால தான் தெரியுமே தவிர பேசேஜில் இதை பற்றி பேசலை. ஸோ அதனால் இது ராங். ஸ்டேட் அட்டானமி இஸ் a prerequisite ஃபார் ஃபெடரேஷன். ஸோ ஸ்டேட் அட்டானமி பற்றி திருப்பி பேசவே இல்லை. இது வந்து ஃபெடரேஷன் பற்றி நாம் படித்த பிரின்சிபல் படி இது சரிதான், பட் இந்த பேசேஜில் இதை பற்றி பேசலைங்க. ஃபெடரேஷனுங்கிற பிரின்சிபல் பற்றி இது ரெண்டுமே சரிதான், பட் பேசேஜில் இதை பற்றி பேசாதனால இது தப்பு. நம்ம பாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதுதான் ஃபெடரேஷன் பற்றி பேசுதுன்னு இது சரிப்பற்றக்கூடாது. பேசேஜில் என்ன இருக்கோ அது கூட தான் ரெஸ்ட்ரிக்ட் ஆகணும். ஸோ a strong center is a binding force of national integrity is the right answer. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ஆமோதிக்குது, இந்த பேசேஜை ஆமான்னு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த பேசேஜை ஆமான்னு எந்த ஸ்டேட்மெண்ட் சப்போர்ட் பண்ணுதுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தான். a strong center is a binding force. So B is the answer. ஸோ இந்த சிமிலர் கொராபரேட் அண்ட் சப்போர்ட்டிவ் ஆர்குமெண்ட்டில் இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். இதுவும் பாலிட்டியிலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இந்த பேசேஜ் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஹியூமன் ஹிஸ்ட்ரிஸ் அபவுண்ட்ஸ் இன் கிளைம்ஸ் அண்ட் தியரிஸ் கன்ஃபைனிங் தட் ரைட் ஆஃப் கவர்னிங் டு அ ஃபியூ. அதாவது ஹியூமன் ஹிஸ்ட்ரி படி பார்த்தீங்கன்னா நிறைய தியரிஸ் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த ரைட் டு கவர்னிங், அதாவது மக்களை வந்து கவர்ன் பண்ணுறதுக்கான ரைட்ஸ், கவர்னன்ஸ் ரைட் வந்து ஒரு சில ஃபியூ சிட்டிசன்ஸ்க்கு தான் தராங்க. ஃபியூ இஸ் ஒன்லி கெட்டிங் இட். எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் மெனி. ஸோ நிறைய பேர் நாட்டில் இருந்தாலும் ஒரு சில ஃபியூ தான் வந்து கவர்னன்ஸுக்கு நம்ம வச்சுருக்கோம். இந்த ஒரு சில ஃபியூ தான் வந்து இந்த நாட்டையே வந்து கவர்ன் பண்ணணும்னு, மிச்சம் எல்லாரையும் கவர்ன் பண்ணணும்னு நம்ம சிட்டிசன்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து கவர்ன் பண்ணுற கிளாஸ், இன்னொன்று வந்து கவர்ன்டு கிளாஸ்ன்னு ரெண்டாக பிரிக்கிறோம். எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் மெனி, இந்த நிறைய பேருக்கு ஏன் நம்ம கவர்ன் பண்ணுற அதிகாரம் கொடுக்கலன்னா, இஸ் ஜஸ்டிஃபைட் ஆன் த கிரவுண்ட் தட் ஹியூமன் பீயிங் மே பி ரைட்ஃபுல்லி செக்ரிகேட்டட் ஃபார் தி குட் ஆஃப் தி சொசைட்டி அண்ட் வயபிலிட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் ப்ராசஸ். பொலிட்டிக்கல் ப்ராசஸ் நல்லா இருக்கணுங்கிறதுனாலையும் சொசைட்டி நல்லா இருக்கணுங்கிறதுனாலையும் நம்ம ஹியூமன் பீயிங்கை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஆட்சியாளர்கள், இன்னொன்று வந்து மக்கள்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ஓகே, ஆட்சியாளர்கள் மக்கள்னு ரெண்டாக பிரித்து அந்த ஆட்சியாளர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறோம். ஏன் அது அதிகாரம் கொடுக்குறோன்னா, சொசைட்டியோட நல்லதுக்காகவும் ஒரு வயபிள் பொலிட்டிக்கல் ப்ராசஸ் இருக்கணுங்கிறதுக்காகவும். இப்போ இந்த ஆட்சியாளர்கள் மக்கள்லேருந்து வந்து அது டெமோக்ரஸி, ஆட்சியாளர்கள்னு தனியாக ஒரு கிளான் இருக்குன்னு வந்தால் அது வந்து பழைய ராஜா காலம். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் கிவிங் அ லாட் ஆஃப் தியரிஸ் ஃபார் ப்ரூவிங் இட்டுங்கிறது தான் இந்த பேசேஜோட மெயின் கருத்தாக இருக்குது. இப்போ கொஸ்டின் என்னங்கிறது பார்ப்போம். இந்த கொஸ்டின் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் த லீஸ்ட் எசென்ஷியல்? ஸோ least essential argument, which of the following is the right argument or right corroborates னா என்ன அர்த்தம்னா, எந்த ஆர்குமெண்ட் வந்து இதில் சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். லீஸ்ட் எசென்ஷியல்னு நெகட்டிவ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் கொஸ்டின்னா இதோட மீனிங் என்னதுன்னா, இதில் 3 ஸ்டேட்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது பேசேஜை, ஒரே ஒன்று மட்டும் ரிஜெக்ட் பண்ணுது. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் த பேசேஜ் அண்ட் 1 இஸ் ரிஜெக்டிங் த பேசேஜ் அண்ட் இட் இஸ் நாட் சப்போர்ட்டிங் த ஆர்குமெண்ட் கிவன் இன் த பேசேஜ். ஸோ எது வந்து நாட் சப்போர்ட்டிங் த ஆர்குமெண்ட்னு கேட்டிருக்காங்க. இது 2015 வந்த கேள்வி. Man seeks to control over external things affecting him. So man seeks to control over external things பற்றி இதில் பேசியிருக்காங்கன்னா தெரியல. இதை நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம், கிளியராக இல்லை. இன் சொசைட்டி தேர் ஆர் சூப்பர் அண்ட் சப் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ சொசைட்டியில் ரெண்டாக பிரிக்கிறாங்க, சூப்பர் ஹியூமன் பீயிங் அண்ட் சப் ஹியூமன் பீயிங். சூப்பர் ஹியூமன் பீயிங்க்கு அதிகாரம் கொடுக்குறோம். ஸோ இதை பற்றி வந்து பேசேஜில் பேசியிருக்காங்க. ஸோ ஹியூமன் பீயிங்கில் 2 குரூப் இருந்ததுன்னா அவங்கள வந்து பிரிக்கலாங்கிறது வந்து இந்த பேசேஜை சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா பேசேஜில் அதானே சொல்கிறாங்க, ஹியூமன் பீயிங்ஸ் கேன் பி ரைட்ஃபுல்லி செக்ரிகேட்டட் ஃபார் தி குட்னு. ஸோ அதனால் ஹியூமன் பீயிங்கை சூப்பர் சப்னு பிரிக்கலான்னு சொல்கிறது இட் இஸ் சப்போர்ட்டிங் த பேசேஜ். பேசேஜில் சொன்ன ஒரு கருத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி
பேசேஜில் சொன்ன ஒரு கருத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இது இருக்குது. ஸோ இட் இஸ் ட்ரூ. ஸோ இது வந்து இட் இஸ் அ சப்போர்ட்டிவ் ஆர்குமெண்ட். Exceptions to universal citizen participation are conducive to systematic efficacy. ஸோ யூனிவர்சலாக சிட்டிசன்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் நம்ம ஏன் வச்சுருக்கோன்னா சிஸ்டமேட்டிக் எஃபிகசிக்கால. சிஸ்டமேட்டிக் எஃபிகசின்னு ஒன்று இருக்கிறதுனால தான் யூனிவர்சல் சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன் நம்ம அவாய்ட் பண்ணுறோம். வயபிள் பொலிட்டிக்கல் ப்ராசஸ் தான் வந்து சிஸ்டமேட்டிக் எஃபிகசி நீங்கள் வருது. ஸோ இன்டைரக்டாக இட் இஸ் சப்போர்ட்டிங் த ஆர்குமெண்ட் அகெயின். ஏன் நம்ம யூனிவர்சல் சிட்டிசன் பார்ட்டிசிபேஷனுக்கு ஒரு எக்ஸப்ஷன் வச்சுருக்கோன்னா சிஸ்டமேட்டிக் எஃபிகசிக்காக. எக்ஸப்ஷன்ஸ் டு யூனிவர்சல் சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன் அதான் மீனிங். ஸோ இது வந்து இட் இஸ் சப்போர்ட்டிங் த ஆர்குமெண்ட். Governing implies recognition of disparities in the individual capacities. ஸோ இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டிஸில் நிறைய டிஸ்பாரிட்டிஸ் இருக்குது. அந்த டிஸ்பாரிட்டிஸை ரெக்கக்னைஸ் பண்ணணுங்கிறது இங்கே சொல்கிறாங்க. அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. மக்களுக்கு வந்து தே ஆர் நாட் சேம். ஹியூமன் பீயிங்ஸ் மேபி ரைட்ஃபுல்லி செக்ரிகேட்டட்னு சொல்கிறாங்க. கன்ஃபைனிங் அ ஃபியூ ஃபார் தி ரைட் ஆஃப் கவர்னிங். ஸோ ரைட் ஆஃப் கவர்னிங் ஒரு சிலருக்கு தான் நம்ம தரோம். நம்ம வந்து வி ஹாவ் டு ரெக்கக்னைஸ் த டிஸ்பாரிட்டிஸ். ஏன்னா அந்த ஒரு சிலருக்கு தான் அந்த ஆளக்கூடிய திறமை இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து வி ஆர் செக்ரிகேட்டிங் தெம்னு சொல்கிறதுனால இதுவும் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த பேசேஜை சப்போர்ட் பண்ணாமல் ரேண்டமாக இருக்க ஸ்டேட்மெண்ட் இதுதான். மேன் சீக்ஸ் டு கண்ட்ரோல் எக்ஸ்டர்னல் திங்ஸ் தட் இஸ் அஃபெக்டிங் ஹிம். ஸோ மேன் வில் சீக்ஸ் டு கண்ட்ரோலுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது நம்ம பேசேஜுக்கு அஃபெக்ட் பண்ணுது. இது வந்து டைரெக்டாக சப்போர்ட் பண்ணலை, லீஸ்ட் ரெலவெண்ட்டாக இருக்கிறதுனால இது ஆன்சர். ஸோ ஏ இஸ் த ஆன்சர். ஏ இஸ் த லீஸ்ட் எசென்ஷியல் ஆர்குமெண்ட் விச் சப்போர்ட்ஸ் த பேசேஜ். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம கொரோலரி டைப், இம்ப்ளிகேஷன் டைப் அண்ட் கொராபரேட் டைப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த 3 டைப்பில் யூபிஎஸ்சி கொஸ்டின் கேட்டால் அது எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு ஐ ஹோப் இந்த understanding plus previous 2 videosல where we discussed about the few techniques and we also discussed about the inference and assumption. ஸோ அந்த எல்லா வீடியோவும் பார்த்தா ஐ எம் ஷுர் உங்களுக்கு இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கும். ஐ ஹோப் வித் திஸ் கான்ஃபிடன்ஸ் யூ டூ அ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ், யூ டூ அ லாட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் இண்டோ எடிட்டோரியல்ஸ். இந்த மாதிரி படித்து உங்களோட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸை இன்னும் வளர்த்துக்கோங்க. So next time CSAT exam be confident in attending reading comprehension question. Thank you guys. If you have any doubt, please do it in the comment section.